ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான அறுவடைங்க. நானே நினைக்கலங்க இவ்வளோ எடுக்க முடியும்னு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கின மஞ்சள் கொண்டு ஃப்ரிட்ஜ்லேயே போட்டு வச்சுருந்தேங்க. அது முளைச்சிருந்தது. அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜூலை ஆகஸ்ட் போல் விதைச்சி விட்டேங்க. அந்த தொட்டிக்கு வெறும் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். எந்த உரமே போட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிழங்கு வரும்னு நினச்சேங்க. ஆனால் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. பிடுங்கினதுக்கப்புறம் மண் நிறைய இருந்துச்சுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் போல் தண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சேங்க. 1 கிலோ அளவுக்கு மஞ்சள் கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கள்கிட்ட வெயிங் மிஷின்லாம் கிடையாது. நம்ம கை தான் நம்ம மிஷினு. இந்த மஞ்சள் கிழங்கு காய வச்சு எனக்கு தெரிஞ்சு அரைச்சா அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோ பொடியாவது கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு க்ரோ பேக்கில் ஒரு சின்ன கிழங்கு ஊனி விட்டேங்க. அதில் ரொம்பலாம் பிடிக்கல. ஏன்னா அது கூட கத்திரிக்காய் செடியும் வச்சுருந்ததுனால ஒரு 4-5 கிழங்கு தாங்க அதில் வந்திருந்தது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்லங்க. இனிமேல் மஞ்சள் கிழங்கு வெளியே வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேங்க. நம்மளே அறுவடை பண்ணிடலாம். மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் இருந்ததுங்க. அதையும் பறிச்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இனிமேல்